ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் கூட அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன்னான்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். முழுமையான ஒப்படைத்தலே அவர் விரும்புகிறார். எடுத்து வாசிப்போம். லூக்கா 1 அதிகாரம் 38 சொல்லியிருக்கிறது. நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக் கடவது. மரியாள் தூதன் வந்து பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும், நீ கர்ப்பவதியாகி ஒரு சொன்னால் செய்தியை கேட்டவுடன் மரியாள் தன்னை முழுமையாக தன்னை தாழ்த்தி பிதாவினுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். தன்னை அவருக்கு அடிமையாக ஒப்படைத்தாங்க. ஆனா தேவனுடைய கிருபை பெற்றாங்க என்று சொல்லி லூக்கா 1:30 கர்த்தருடைய வார்த்தை அவள் விசுவாசித்தபடி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆவியானவர் மரியாளை பார்த்து பயன்படுத்த முடிந்தது. ஆனாலும் தேவபுத்திரனை தன் கருவில் சுமந்தவளாக எலிசபெத்தை கண்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள மலை நாடான யூதேயாவில் உள்ள கிராமத்துக்கு சென்றாள் மரியாள். எலிசபெத்தை கண்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளத்தான் மலை நாடான யூதாவில் உள்ள கிராமத்துக்கு போறாங்க. மரியாள் எலிசபெத் அவளை கண்டபோது மரியாள் கர்ப்பமா இருப்பதை எலிசபெத்துக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி அந்த குழந்தை ரட்சிப்பை கொண்டு வரப்போகும் தேவ மைந்தன் என்பதை அவளுக்கு உணர்த்தினார். ஆனா மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தின போதுதான் அந்த சமயத்தில் தன் தாயின் வயிற்றிலிருந்த யோமா ஸ்நானகனும் களிப்பால் துள்ளியதை வேதம் சொல்லியிருக்கிறது. இது இன்னும் பெரிய ஆச்சரியம். அதற்கு பிறகு மரியாள் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடிய பாடலை பாருங்கள். சரித்திரத்தை பின்னோக்கி பார்த்து ஆபிரகாமிற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம், அதற்கு ஆண்டவர் எடுத்த தொடர் முயற்சிகள், வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் ஆகியவற்றை கூற பிறக்கப் போகிற குழந்தையின் மகத்துவத்தை விளக்கி இந்த பாடலை மரியாள் பாடியிருப்பதை நாம் நன்றால் உணர்ந்து புரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய மகத்துவம், அந்த வல்லமை மற்றும் உண்மையை முழுவதுமா நாம் நம்ப வேண்டும். தங்களை அவருடைய சித்தத்துக்கு பூரணமாக ஒப்படைத்த மேற்கூறிய 2 விசுவாச வீரர்களைப் போல நம்முடைய வாழ்க்கை முழுமையாக ஆண்டவரது கரங்களில் நிச்சயமா ஒப்படைக்க வேண்டும். அவர் தம்முடைய சித்தத்தின்படி நம்மில் வெளிப்படுத்தி தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற அனுமதிப்போம். நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உமது திட்டத்தை நிறைவேற்ற நீர் தெரிந்து கொண்ட வயது முதிர்ந்து எலிசபெத்தும் வாலிப பெண் மரியாளும் போல நானும் உமது சித்தத்தை ஏற்று உம்முடைய திட்டத்தை என் வாழ்வில் செயல்படுத்த என்னை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். உமது ஆவியானவர் என்னை நடத்துவீராக. ஆமென். Wish you a happy, prosperous New Year and blessed Christmas. God bless you. Have a blessed day. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.